தொடர்வோம். முந்தைய 9 பாடல்களில் பிராணாயாமத்தின் முக்கியத்துவம், காயசித்தி மற்றும் ஞானத்தின் ரகசியங்களை விளக்கிய அகத்தியர் 10வது பாடலில் இந்த ஞானத்தை பெறுவதற்கு தேவையான குருவருள் மற்றும் அதன் வழிகாட்டுதலை பற்றி பேசுகிறார். பாடல் 10 குருவின் வழிகாட்டுதல். பாடல்: விளங்குமே குருவருளும் கைகூடினால் மெய்ஞானக் கருத்ததனை பெற்றுக்கொள்ளு துளங்குமே சுழிமுனை எதனில் நின்று தோன்றியுமே ஜோதி வெளி தான்காணும் களங்கமில்லா ஞானமெனும் கனிதேடி கருணையுடன் அடியவர்கள் களிப்புடனே இளங்கருவாய் என்னுளத்தில் நின்றவன்றான் எய்திடுவான் சிவமெனுமே பதந்தானே. விளக்கம்: சித்தர் மார்க்கத்தில் குருவின் பங்கு தவிர்க்க முடியாதது என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. 1. குருவருள். குருவருளும் கைகூடினால் சுயமுயற்சியால் தன்னார்வத்தால் ஓரளவு முன்னேறலாம். ஆனால் உண்மையான மெய்ஞானத்தை அடைய ஒரு குருவின் வழிகாட்டுதல் அவசியம். குரு என்பவர் வெளியே இருப்பவர் மட்டுமல்ல, நம்முள் ஒளியாக இருப்பவரே குரு. 2. சுழிமுனை ஜோதி. முந்தைய பாடல்களில் சொன்னது போலவே குருவின் அருளால் சுழிமுனை வாசல் திறக்கப்பட்டு அந்த பேரொளியை ஜோதி காண்பது எளிதாகும். 3. களங்கமில்லா ஞானம். ஞானம் என்பது தூய்மையானது. அது ஒரு கனியை போன்றது. அந்த தூய்மையான அறிவை தேடி குருவின் துணையோடு செயல்படுபவர்களுக்கு பேரின்பம் கிடைக்கும். 4. சிவபதம். சிவமெனும் பதந்தானே இந்த ஞானப் பயணத்தின் இறுதி இலக்கு சிவநிலை ஆகும். சிவம் என்பது வேறொரு இடமல்ல, அது நம் உள்ளே எழும் அந்த பேரமைதி மற்றும் ஞானத்தின் உச்சகட்ட நிலை. மெய்ப்பொருள். உள் அர்த்தம். குரு. இப்பாடலில் அகத்தியர் தன்னையே ஒரு குருவாக முன்னிறுத்துகிறார். என் உளத்தில் நின்றவன்றான் என்பதன் பொருள், அந்த பரம்பொருளே குருவாக இருந்து தன் வழியே இந்த ஞானத்தை போதிக்கிறார் என்பதுதான். குரு என்பவர் சாதகனை அவனது சொந்த உண்மை நிலைக்கு சிவநிலை இட்டுச் செல்பவர். பக்குவம். குருவருள் கிடைக்க வேண்டுமானால் சாதகன் களங்கமில்லாத, ஈகோ இல்லாத மனதை கொண்டிருக்க வேண்டும். அகங்காரம் இருக்கும் இடத்தில் குருவின் அறிவு நுழைய முடியாது. பாடம்: அகத்தியர் வலியுறுத்துவது: உன் முயற்சியும் குருவின் அருளும் இணையும் போதுதான் அந்த மெய்ஞானக்கனி கைவசப்படும். அந்த நிலையை அடைந்தவன் சிவமே ஆகிறான். இதன் மூலம் முதல் 10 பாடல்களை நிறைவு செய்துள்ளோம்.